ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிப்போம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளில் ஒன்று, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? யார் சொல்லுகிறார்? கர்த்தராகிய தேவன் இயேசு சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கைவிடப்படுவதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. அவர் கைவிடப்பட்டால்தான் நாம் கைப்பிடிக்க முடியும். ஏசாயா 41ஆம் அதிகாரம், பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து நான் உன்னை தாங்குவேன் என்று என் தெய்வம் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை பிதாவாகிய தேவன் கைவிட வேண்டியது அவசியமாக இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் அவர் மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே வேளையில இந்த முழு வேதாகமத்தையும் வாசிக்கும் போது அல்லது இந்த பைபிளை பார்க்கும்போது இது ஒரு கிறிஸ்தவ புஸ்தகம் அப்படி என்று சொல்லி சிலர் மதவாதிகள் என்ன செய்கிறார்கள்னா அதை நேசிக்கிறது இல்லை. இது கிறிஸ்தவ புஸ்தகம் தானே, இது கிறிஸ்தவர்களுக்குரியது தானே. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குரியதாய் இருந்தால் இன்றைக்கு இந்தியா ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அல்லது இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, இந்த செய்தியை கொடுக்கிற நானும் சரி, ரட்சிப்பு என்பது இல்லாமல் ஒன்று இருந்திருக்கக்கூடும். இந்த புஸ்தகத்தை அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். தம்மால் நேசிக்கப்படுகிற பிதா தம்மால் இழுத்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிதா தீர்மானித்தவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். வேதத்தை எழுதி கொடுத்தது மாத்திரமல்ல, தமக்கு ஒரு பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அல்லேலூயா. அந்த பலி ஆட்டின் பலியோ அல்லது மாட்டின் பலியோ அது புறாவின் பலியோ அவர்கள் அதை என்ன செய்ய மனிதனுடைய அதாவது மீட்க முடியாது, அல்லது மனிதனை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அவனை விடுவிக்க முடியாது என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தீர்மானித்து தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இந்த குமாரனை அனுப்பினதுனாலதான் இன்றைக்கு செல்வி என்கின்ற இயேசுவை அறியாத பெண்ணு இன்றைக்கு ரெபேக்காள் என்று சொல்லி அவளை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே நேரத்துல ஆண்டவருடைய கிருபையின்படி அம்பிகா என்ற பெண்ணை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்னாளாவாக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இயேசுவை அறியாத தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது, அதே நேரத்துல இன்றைக்கு பார்க்கும்போது ஆண்டவருடைய கிருபையின்படி சீமோனை பார்த்து பேதுரு என்று அழைக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சீமோனை பார்த்து ஏற்கனவே சீமோன் என்று தேவனுடைய பிள்ளை, அவன் தேவனுடைய நாட்டான், முதல் சீசன். அப்படி இருந்தும் சீமோனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? பேதுரு என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு மாற வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்பி நம்முடைய சிலுவையில அவர் அழுகிறாருங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? இந்த கூக்குரல் எப்படி தெரியுமாங்க? வானத்திற்கும் பூமிக்கு நடுவாக இந்த வழி, இந்த பாரம் சிலுவையில பிரசண்டாக மரிக்கவில்லை. ஹல்லேலூயா. மாறாக கெத்செமனேயுடைய தோட்டத்திலேயே அந்த பாடுகளை அவர் அனுபவித்து விட்டார். அந்த பாடு வேர்வை துளியின் பெருத்துளியாக இரத்தமாக வடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
இன்றைக்கு நாம் மீண்டும் அந்த வசனத்தை பார்க்கும்போது ஏலி ஏலி, இதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அது மாத்திரமல்லங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு மரிப்பார், அல்லேலூயா, இயேசு மரிப்பார் என்று சொல்லி தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே 22ஆம் சங்கீதத்துல அவர் இவ்வண்ணமாக குறிப்பிடுகிறார். 22வது சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது என் தேவனே, இங்கே தாவீதும் தீர்க்க தரிசனமாக இயேசுவை பற்றி உரைக்கிறார். இல்ல, அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஏறக்குறைய சங்கீதம் 150 சங்கீதங்களில 75 சங்கீதத்தை எழுதுவதற்கு அல்லது பாடுவதற்கு வசனிப்பதற்கு தேவன் தாவீதுக்கு ஒரு கிருபையை கொடுத்தாருங்க. அந்த கிருபைகளில ஒன்று அல்லது அந்த கிருபைகளில வந்த வெளிப்பாடு என்னவென்று சொல்லி பார்க்கும்போது இங்க தாவீதும் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. இங்க தாவீதை கைவிட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததா? இல்லை பிரியமானவர்களே. ஆனாலும் தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய ஜெபத்தை அதுல நம்ம வாசிக்கும் போது 22ஆம் அந்த ஹெட்டிங்கை வாசிக்கும் போது அகிலத் சகார் என்னும் ராகத்திலே பாடி இராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், இராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த சங்கீதத்துல எழுதுகிறார், என் தேவனே. இந்த பாடு தீர்க்க தரிசனமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீது இயேசுவை குறித்து எழுதுகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்மீது அன்பு வைத்து தன்னுடைய குமாரனை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்து நாட்களை பார்க்கும்போது, வருடங்களை பார்க்கும்போது 33.5 ஆண்டுகள் அவ்வளவுதான் இயேசுவுக்கு குறிக்கப்பட்டிருந்தது. அந்த வாலிப வயதில் தன்னுடைய ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவத்திற்காக, தன்னுடைய ஜனங்களின் பாவத்திற்காக அவர் மரிக்க வேண்டும் என்பதை சொல்லி ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆனால் இன்றைக்கு உங்களை என்னை எதற்காக நாங்கள் அனுப்பினார்? இந்த பூமிக்கு நாம் வாழும்படியாக. ஆதாமை அதற்குத்தான் தெரிந்து கொண்டார், ஆதாமை அதற்காக தான் சிருஷ்டித்தார். ஆனால் ஆதாம் அவருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்ததினால தேவ மகிமை அற்றவர்களாக, ஆதாம் மாத்திரமல்ல நாமும் இன்றைக்கு தேவ மகிமை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? 2 கரங்களையும் விரித்து கொண்டு, பிரியமானவர்களே, என் மகனே என் மகளே என்று சொல்லி இன்றைக்கு ஆதாம் செய்த பாவத்திற்கு ஏதேன் தோட்டத்தை வைத்து அனுப்பி வைத்தார். இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் போது அல்லது நீர்கள் அடையும் போது, அதற்காக ஜெபிக்கும் போது அவருடைய பாவ மன்னிப்பு சிலுவையின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை உணர்வடைகிறீர்களா? நான் பாவம் செய்திருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்கள் பாவத்தை காட்டிலும் நீங்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கலாம், அல்லேலூயா, நீங்கள் செய்த பாவத்தை காட்டிலும் என் இயேசு பெரியவர். இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? இன்றைக்கு ஒத்துக்கொண்டால் இப்பொழுதே நீங்கள் ஆண்டவரிடத்தில் முழங்கால் பதிவிட்டு உங்கள் பாவத்திற்காக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயிர்ப்பீங்க, இந்த இரத்தத்தினால என்னை கழுவுங்கள் என்று நீங்கள் சொல்லும் போது என் தேவன் உங்களை கழுவ, உங்களை மீட்க ஆயத்தமாக இருக்கிறார். அதே நேரத்துல நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கும் போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்னைக்கு சில பேர் ஒத்துக்கிறதே இல்லை. ஆனா தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு ஏன் கிடைத்தது? அல்லது தாவீதுக்கு 75 சங்கீதத்தை எழுதுகிறதற்கு ஏன் தேவன் கிருபை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டார், பாவத்தை அறிக்கையிட்டார், பாவத்தை விட்டு விட்டார். இதுதாங்க ரீசன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தான் இந்த பாவத்தை நானா செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு இன்னைக்கு எதிர்த்து பேசுகிறவர்களாக, எதிராளிகளாக, அல்லது நீங்க செய்யாவிட்டாலும் ஒருவேளை அவங்க ஒரு உணர்வடைந்து உங்களிடத்துல கேட்கலாம், நீங்க இது மாதிரி எதுவும் செஞ்சுட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, செய்யாத பாவத்தை செஞ்சேன்னு சொன்னாங்கல்ல, நான் போய் இப்ப செய்யறேன். இன்னைக்கு
இன்றைக்கு மனிதனுடைய நிலைமைகள் எல்லாம் இப்படிதான் அவல நிலைகளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அதற்காக தேவன் அழைக்கவில்லை. அல்லேலூயா. நீ சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்ய கேளாமல் ஏன் தூரத்தில் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. அவர் நின்றதுனாலதாங்க இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லது தன்னுடைய குமாரன், அவர் செல்ல பிள்ளையாக அவர் பரலோக ராஜ்யத்தில் இருந்தவர். அல்லேலூயா. அவருடைய நாட்களை காண வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமும் ஆசையா இருந்தவர். அப்படிப்பட்ட ஆசை உள்ள, பாசம் உள்ள நல்ல ஒரு தகப்பன் என்ன செஞ்சார்னா, இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி ஆசையா இருந்தாராம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பூமிக்கு வந்து உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, உங்களை மீட்பதற்காக, அல்லேலூயா, அந்த பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்காக என் தேவன் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். வாங்க திருப்பிக் கொள்வோம் மறுபடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் போதே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. இன்றைக்கு தெரியுதுங்களா? உங்களை ஆண்டவர் கைவிடவில்லை. இயேசுவை கைவிட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை முடிந்தது. இதான் என்னை அனுப்பின, இந்த பூமிக்கு அனுப்பின 33 ஆண்டுகள். இன்னும் சொல்ல போனா 33 ஆண்டுகள் எல்லாம் இல்லைங்க, 3.5 ஆண்டுகள் தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 30 வயது வரையும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வேதவசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 3.5 ஆண்டுகள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார் என்று சொல்லி நம்மால் காண முடிகிறது. அல்லேலூயா. அந்த கைவிட்டதுனாலதான் இன்றைக்கு நம்மளை கைப்பிடித்து தேவன் அழைக்கிறது. அதே நேரத்துல 45வது வசனத்தை வாசிக்கும் போது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அல்லேலூயா. பூமி எங்கும் என்ன உண்டாயிடுச்சுன்னா அந்தகாரம். அல்லேலூயா. இருளாக ஒரு சூழ்நிலை, சூழ்ந்த ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. நான் சமீபமாக சில சிறுவர்களை பார்த்து நான் கேட்டேன், அப்பா 2026 என்று சொன்னால் என்ன, எதை குறிக்கிறது? இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இதை எதை குறிக்கிறது என்று சொல்லி கேட்டேன். அவர்கள் திக்குமுக்காக ஆடி, அல்லது அவர்களுக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லாமல் இருப்பார்கள். நான் சொல்லுவேன் அவர்களுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு என்ற ஒரு தெய்வம் பிறந்து 2026 ஆண்டுகளாயிருச்சுப்பா அப்படி என்று சொல்லி அவர்கள் பிரமிப்பாக அதை கவனிப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்கள் பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ள ஆண்டவர் வந்து இன்றைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய கிருபையின்படி ஆயத்தமாக வாங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வேணாங்க, இன்னைக்கு பாவங்கிறதெல்லாம் அது சும்மா. அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது பண ஆசையா இருக்கட்டும், பெண் ஆசையா இருக்கட்டும், பொண்ணு ஆசையா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு லிமிட்டு தான், ஒரு இதுதான். அது வரும்போது அதுக்கு பிறகு என்ன, அதுல அவர்களுக்கு நாட்டமே இல்லாமல், அல்லது இன்னும் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுங்களா? சாலோமோனுக்கு எத்தனை மனைவி இருந்தார்கள்? 1000 மனைவி. அல்லேலூயா. 600, அல்லேலூயா, 700 மனைவிகளும் 300 வைப்பாட்டிகளும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை மாத்திரமல்ல, அரண்மனைகளை கட்டி, ஆலயத்தை கட்டி, அநேக இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவித்தவர் பிரசங்கில எழுதும்போது சொல்லுகிறார், எல்லாமே மாயை, எல்லாமே மாயை, இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். அப்படினால் என்ன? தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்குத்தான் மனித குலத்தை உண்டாக்கி இருக்கிறாரே ஒழிய மற்ற சிற்றின்பங்களுக்காக ஒருபோதும் மனித குலத்தை உருவாக்கவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளும் போது என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலைக்காக மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். பாவத்தினால ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளை ஆண்டவரே என்னை இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாதா, அல்லது மரணம்தானா என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இவர்களை விட்டு இந்த ஆண்டவரே துதிக்கிற ஆசைகள் இவர்களை விட்டு வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறப்பா. இவர்களுக்கு பூரணமான விடுதலை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பா.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.